சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கடவுளே, எதுக்காக என்னை இப்படி சோதிக்கிற? வாழ்க்கையில எல்லாமே கொடுத்த நீ சின்ன வயசுலயே அப்பாவை பிரிச்சுட்ட. இது வரைக்கும் என் அம்மா யாருன்னே தெரியாம நான் வளர்ந்துட்டு இருக்கேன். என் அம்மா என்னை தேடி வர மாட்டாங்களான்னு நான் எத்தனையோ நாள் ஏங்கி இருக்கேன். அப்படி நான் கனவா நினைச்ச அந்த சம்பவம் இன்னைக்கு நிஜமா நடந்திருக்கு. அந்த நிமிஷம் எனக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என் அம்மா கூட சேரணும்னு நான் எவ்வளவு ஆசையா ஓடி வந்தேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே என் அம்மாவை தண்டிச்சிட்டே. அப்படி அவங்க என்ன பாவம் பண்ணிட்டாங்க? பண்ணாத தப்புக்கு இத்தனை வருஷமா தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. தனக்குன்னு உறவா இருந்த என்ன இழந்துட்டு தவிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இழந்ததெல்லாம் நான் திரும்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? நான் இன்னும் என் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. கை கெட்டுறதுக்குள்ள எங்க அம்மாவை கண்ணு கெட்டாத தூரத்துக்கு கொண்டு போக பாக்குறியே, இது நியாயமா? நான் என் அம்மா கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இத்தனை நாள் கிடைக்காத அந்த தாய் பாசத்தை மொத்தமா அழிக்கணும்னு நினைச்சிட்டல்ல. இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத சந்தோஷத்தை ஒரே நாள்ல அனுபவிக்கணும்னு ஆசையா ஓடினேன். ஆனா எல்லாமே என் கண்ணு முன்னாடி கை கெட்டாம காத்தா கரைஞ்சு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்போ அவங்கதான் என் அம்மானு காமிச்சு அவங்கள நெருங்கிறதுக்குள்ள சட்டுன்னு இப்படி பறிக்க பாக்குறியே, இது நியாயமா? எனக்கு யாரும் இல்ல, எனக்குன்னு எங்க அம்மா இருக்காங்கன்னு சந்தோஷப்பட்ட நேரத்துல என் அம்மா சந்தோஷத்தை மறுபடியும் கெடுத்துறாது. என் அம்மா எனக்கு வேணும். உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அவங்கள எனக்கு தயவு செஞ்சு மீட்டு கொடுத்துரு. நான் ரொம்ப நாள் என் அம்மாவோட வாழணும். அவங்க பாசத்தை மட்டும் வாங்கி அவங்கள நான் கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்கணும். அவங்களும் என்ன பாத்துக்கணும், என் கூடவே இருக்கணும் தான் இத்தனை நாளா அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாளா உறவுகளை இழந்துட்டு தவிச்சிட்டு இருந்த அவங்கள ஏமாற்றத்தோடவே கொண்டு போயிடாது. என் அம்மாவை நிரந்தரமா என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. நான் உன்னை மனப்பூர்வமா வணங்கினது உண்மையா இருந்தா, நான் உன் மேல வச்சிருக்கிற பக்திக்கு சக்தி இருந்தா என் அம்மாவை காப்பாத்தி கொடுத்துரு. எனக்கு அது போதும். எதுவும் பிரார்த்தனையாமா? ஆமாங்கய்யா, என் அம்மா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்க குணமாயிடணும்னு அர்ச்சனை பண்ண வந்திருக்கேன். கவலைப்படாதம்மா, உன் மனசுல நினைக்கிறத அந்த கடவுள்கிட்ட சொல்லு. கடவுள் உன்னை கைவிட மாட்டாரு. பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுமா? எங்க அம்மா பேரு சிவசங்கரி. ஆனா ராசி நட்சத்திரம் தெரியாதியா? பரவாயில்லம்மா, அந்த கடவுளுக்கு எல்லாம் தெரியுமா. அவ பாத்துப்பாமா. நீ நல்லா வேண்டிக்க. அம்பிகை பூஜை